சிறகின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய செய்தி அலசலில் பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். தலைப்புச் செய்தியே ராமர் கோயில் தான். ராமர் கோயில் கட்டினதே ஒரு மோசடி. ஏன்னா பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி இது இந்து மக்களின் கூட்டு மனசாட்சி, அதை புண்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு சொல்லி அப்புறம் அகலாய்வுத்துறையை வளைச்சி நெளிச்சு வரலாறெல்லாம் மாற்றி ஏதோ ஒன்று பண்ணி பாபர் மசூதியை இடித்து முடிச்சு விட்டு இங்கே ராமர் கோயிலில் கட்டிட்டாங்க. சரி, கட்டின பிறகும் ஒழுங்காக இருக்கிறாங்களா, சாமியை கும்பிட்டோமா போனோமான்னு இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, ராமர் பேரை சொல்லி கோயிலை கட்டினவங்க 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, பக்தர்கள் கொடுத்த காணிக்கை பணத்தை, நன்கொடையாக கொடுத்த பணத்தை 200 கோடி ரூபா ஊழல் பண்ணி பல பேர் அங்கே அறக்கட்டளையில் இருந்தவன், வேலை பார்த்தவன், அவன் இவன்னு சொல்லி பங்களா மேலே பங்களா கட்டியிருக்காங்க. இதில் 79 லட்ச ரூபா மட்டும் ரொக்கமாக கைப்பற்றியிருக்கிறாங்க. அப்புறம் தங்க நகை, வைரம், அது இதுன்னு நிறைய கைப்பற்றியிருக்கிறாங்க. இப்போ பல பேரை கைது செய்து உள்ளதில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் புதிய நிர்வாகிகள்லாம் போட்டிருப்பதாகவும் முறையான விசாரணை நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமனுக்குத்தான் வெளிச்சம். அதை போலவே கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போன 41 பேருடைய அந்த மரணத்திற்கு காரணம் யாருன்னு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரூரில் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வஞ்சம் தீர்க்காமல் விட மாட்டோம், கணக்கு தீர்ப்போம் அப்படின்னு ஒரு ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு முழங்கினார். இதை கண்டித்து ஒரு இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பிலிருந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஏன்னா வர்ற ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஐயா விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறாங்க. பாதிக்கப்பட்ட 41 பேர் செத்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க போவதாகவும் மேற்கொண்டு 10 லட்ச ரூபா கொடுக்க போவதாகவும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் விசாரணையை தடுப்பதற்கு ஆன உள்ளடி வேலை. இது நேரடியான லஞ்சம் கொடுத்து விசாரணையை திசை திருப்புற வேலை. இது அப்பட்டமான குற்றம். இதை நீதிமன்றம் தலையிட்டு தடுக்க வேண்டும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. இதையே நம்ம விரிவாக சிறகுல ஒரு காணொலியாகவே போட்டிருக்கிறோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலை. வாய்ப்பு இருந்தால் தயவுசெய்து அந்த காணொலியை பாருங்கள். எனவே இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏதோ சுதந்திரத்திற்காக போராடினாங்க, நாட்டுக்காக போராடினாங்க, மக்களுக்காக போராடினாங்க, அதில் செத்து போனாங்க அரச பயங்கரவாதத்தில்னாக்கா நீங்கள் அரசு வேலை கொடுக்கலாம். நீங்கள் சினிமா நடிகராக இருந்தப்போ அங்கே வந்தீங்க, அந்த சினிமா கவர்ச்சியில் செத்து போனாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்து பணம் 10 லட்சத்தையும் அரசாங்க வேலை கொடுப்போம்னா இதெல்லாம் யாருங்க நக்கல் அடிக்கிறது வேலை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆதங்கமும். இந்த பக்கம் இன்னொரு செய்தி என்னென்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தமிழக வெற்றி கழகத்துறை சார்ந்தவர் சரவணன் ஒரு புகார் கொடுத்துருக்கிறார். என்ன புகார்னா, என்கிட்ட பல கோடி ரூபா பேரம் பேசுகிறாங்க, மிரட்டுறாங்க, திமுகவுக்கு வாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு அமைச்சர் பதவி தர்றோம்னு சொல்கிறாங்க, 100 கோடி ரூபா 150 கோடி ரூபாலாம் தர்றேங்கிறாங்க, நீங்கள் எங்கள் பக்கத்து வந்துடுங்க அப்படின்னெல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு அவர் ஒரு புகார் கொடுத்துருக்கின்றார். இப்போ அனிதாக்கா ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார், என்னை தாவேக்காவுக்கு வாங்கன்னு மிரட்டினாங்க, அதுக்கு நான் சம்மதிக்கலை, அதனால் என்னை கைது பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அது உண்மையாக பொய்யாங்கிறது இருக்கட்டும். அப்போ தாவேக்காக்காரவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் உடனே காவல்துறை நடவடிக்கை எடுக்குதுன்னா, அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாங்கன்னு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பி இருக்கின்றார்கள். இந்தியாவில் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தேசிய வங்கிகளில், அதாவது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நடத்துகிற வங்கிகளில் போய் பல ஆயிரம் கோடி ரூபா கடன் வாங்குகிறாங்க. அது மாதிரி வாங்கினவர் தான் விஜய் மல்லையா. அவர் ஒரு 7,000 கோடி 8,000 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீரவ் மோடி, அவர் ஒரு 14,000 கோடி ரூபா பஞ்சாப் நேஷனல் பேங்கில் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டார். இப்போ அவர் லண்டனில் பாதுகாப்பாக இங்கே சிறையில் இருக்காராம். எப்படியாச்சும் இந்தியாவுக்கு கொண்டு வரோம்னு இந்திய அரசு போராடிக்கிட்டு இருக்குதான்.
என்னையா 5 ரூபா 10 ரூபா திருடினவனை பூரா தூக்கி அடித்து உள்ளே தூக்கி வச்சு நுங்கு எடுக்கிறீங்க. 14,000 கோடி ரூபா ஆட்டையை போட்டு போயிருக்கிறான். லண்டன்லேருந்து அவனை கொண்டு வரதில் என்னையா சிரமம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கல, இந்த பத்திரிகையில் கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு முக்கிய செய்தி என்னவென்றால், பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம், வாய்க்குள்ள நுழைதான் பாருங்கள் பேர். தமிழ்நாட்டுக்கு தமிழில் பேர் வைக்க வேண்டியதானே அந்த திட்டத்துக்கு. அதே போல் மலையாளத்தில் அதே போல் கேரளாவில் அந்த திட்டத்துக்கு மலையாள மொழியில் பேர் வைக்க வேண்டியதானே. ஆந்திராவில் அந்த திட்டத்துக்கு தெலுங்கு மொழியில் பேர் வைக்க வேண்டியதானே. இது வாய்க்கிலே நுழையாத ஒரு பேரை அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லி எவன் உயிரெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுது. இதில் என்னென்னா மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்குது. குடும்ப எண்ணிக்கை உறுப்பினர்களின் அடிப்படையில் அந்த உணவுகள்லாம் குறைச்சி நாங்கள் அந்த திட்டத்தில் மாறுதலை ஏற்படுத்தியிருக்கிறோம்னு. தமிழக முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் தற்போது 18,64,600 குடும்பங்கள் இதில் பயன்பெற்றுக்கிட்டு வர்றாங்க. அதில் 69,29,983 பேர் ஏழைகள், அவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. எனவே இந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எழுதியிருக்கார். நியாயமான கோரிக்கை தான். ஆனால் நரேந்திர மோடி அரசு இதெல்லாம் செவிசாய்க்குமா? அவங்களுக்கு மக்களை பற்றி அக்கறையே கிடையாதுங்க. அம்பானிக்கு அதானிக்குன்னா ஓடி வருவாங்க. அப்பாவி மக்களுக்கெல்லாம் நரேந்திர மோடிக்கு எந்த கவலையும் கிடையாது என்பது தான் நமக்கு வருத்தமாக இருக்கின்றது. இந்த பக்கத்தில் இடதுசாரி தோழர் ஐயா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளர் வீரபாண்டியன் ஒரு கருத்து தெரிவிச்சுக்கிறார். இடதுசாரிகள் பக்கம் மக்கள் திரும்ப வேண்டும், குதிரை பேர அரசியலை தவிர்க்க முடியாது. குதிரை பேர அரசியலில் முதலாளித்துவ சமூகத்தில் தவிர்க்க முடியாதியா? உண்மைதான். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் ஒவ்வொரு தேசிய இனங்களுடைய உணர்வை கருதி அந்த தேசிய இனங்களின் கோரிக்கைகளுக்காக நீங்கள் தன்னாட்சி உரிமையை போராடி இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு அந்த கடமையும் பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்தியா என்பது ஒரு தேசிய இனங்களின் சிறைக்கூடமாக இருக்குது. எனவே நீங்கள் தேசிய இனங்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்று நீங்கள் தொடர்ச்சியாக போராடி இருந்தால் நிச்சயம் அது வெற்றி கிடைச்சிருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? தொழிற்சங்க கோரிக்கைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொழிலாளர் பிரச்சனைக்கு தொழிற்சங்கம் அமைச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு பக்கம் நீங்கள் ஒரு வேலையை நடத்துகிறீங்க. அதே போல் அரசியல் கோரிக்கைன்னு வந்தால் முதலாளித்துவ கட்சிகளான ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், இப்போ இருக்கிற தாவேகா அப்படின்னு ஓடி போய் முட்டு கொடுக்குறீங்க, அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறீங்க. இது சோசலிச தத்துவத்திற்கு, கம்யூனிஸ்ட் தத்துவத்திற்கு எதிரானது இல்லையா? முதலாளித்துவ கட்சிகளோட கூட்டணி வைத்துக்கொண்டு குதிரை பேரம் தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? குறைந்தபட்சம் நீங்கள் இடதுசாரிகள் ஐக்கிய முன்னணி ஒன்று உருவாக்கி அதன் மூலியமாக தேர்தல் பாதைக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோன்றுகின்றது. அதே போலவே முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்போ தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்காங்க இல்லையா, கீர்த்தனா அம்மையார். அவங்க நேற்று ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே அரசு பள்ளி மாணவிகிட்ட போய் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இவங்களுக்கே இங்கிலீஷ் ஒழுங்காக வராது, ஓட்டை இங்கிலீஷு, பட்லர் இங்கிலீஷு. இந்த அம்மா போய் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அரசு பள்ளியில் வேலை பார்க்குற வாத்தியார்களுக்கே பல பேருக்கு தெளிவாக ஆங்கிலம் பேச தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்மெல்லாம் 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் அரசு பள்ளியில் தான் படித்தோம். ஆங்கிலம் 3ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பித்தாங்க ஆங்கில பாடம். 12ஆவது வரையும் படித்தோம். இன்னமும் இங்கிலீஷ் பேச தெரிய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு யாருடைய தவறு? இந்த கல்வி திட்டம் தவறு, கல்வி அமைப்பு முறையே தவறாக இருக்கின்றது. அப்போ 6 மாதத்தில் தனியார் நிறுவனத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியுதுங்கும் பொழுது 3ஆம் வகுப்புலேருந்து ஆங்கிலம் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பு வரையும் அரசு பள்ளியில் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ எந்த அடிப்படையில் இவங்க எப்படி கற்றுத்தர்றாங்க? பிள்ளைங்களால் ஏன் பேச முடியலைன்னா இதுக்கு கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள், இவங்க தான் பாடத்திட்டத்தை உருவாக்குற அதிகாரிகள், இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். இதை விட்டுவிட்டு இந்த அம்மா போய் முதல் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைய பாதி பாருங்கள், எல்லாம் முதல் தலைமுறை பிள்ளையாக இருக்கும். அவங்க அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிருப்பாங்க, வயக்காட்டு வேலைக்கு. அந்த பிள்ளைகிட்ட போய் நீங்கள் இங்கிலீஷில் போய் பேசி அதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி அதை ரீல்ஸ் எடுத்து நீங்கள் போடுறீங்கன்னா இதெல்லாம் திமிர்த்தனம் இல்லாமல் வேறு என்னங்க? அதெல்லாம் மண்டை கொழுப்பாக இல்லையாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாங்க. மக்கள் தான் கேட்குறாங்க, கல்வியாளர்கள் கேட்குறாங்க, சமூக ஆர்வலர்கள் கேட்குறாங்க. இந்த பட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கூத்தடிச்சு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. மேக்கத்தாட்டுவில் அணை கட்டினால் நாங்கள் போராடுவோம், வரவேற்கிறோம். நாங்கள் போராடணும். எப்படி போராடணும்னா
கேரளாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி எப்படி அந்த மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாக இருந்து போராடுகின்றதோ, கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த மக்களுக்கு எப்படி போராடுகின்றதோ, அதுபோல் நீங்கள் போராடணும். தமிழ்நாட்டில் 1008 குழு, நீங்கள் எந்த குழுவில் யார் இருக்கிறானே எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இந்த சூழ்நிலையில் யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி பிராடுத்தனமாக பேசி தெரியுறீங்களே? மாணிக் தாகூர், உங்கள் கட்சி தானே கர்நாடகாவில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றது. உங்கள் ராகுல் காந்தி கிட்ட சொல்லி நீங்கள் போய் கர்நாடகாவில் உட்காந்து பேசி தாவேகா கூட்டணியில் இருக்கிறீங்க, எல்லாம் போய் உட்காந்து பேசி சரி பண்ண முடியாதா இதை அப்படின்னு நம் கேட்கவில்லை. டெல்டா பாசன விவசாயிகள் கேட்கின்றார்கள். இந்த பக்கம் டெல்டா மாவட்டத்தை வலுப்பெற அதிமுகவில் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என்று நேற்று தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. எப்போதும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளே சேர்க்கணும், டிடிவி தினகரனை சேர்க்கணும், சசிகலா அம்மையாரை கட்சியில் சேர்க்கணும்னா அது நடந்து முடிந்த கதை, இனி நடக்க போகிறத பார்க்கணும், அங்கே அதெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டிடிவி தினகரன் இன்னொரு கட்சி நடத்துகிறாரு, அவரை எப்படி நம்ம கட்சிக்குள்ளே சேர்க்க முடியும் என்று. ஆக இவர் வந்து பச்சை கொடி காட்டுறது மாதிரி தெரியுது. டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போ. அரசு கல்லூரிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகர் இல்லைங்க, முதல்வர் விஜய் வலியுறுத்தியிருக்காருங்க. அவரை நடிகராகவே பார்த்து பழகி போனதுனால, திடீர்னு அவர் வந்து முதலமைச்சராக வந்து உட்கார்ந்ததுனால நமக்கு நடிகர்னே வந்துக்கிட்டு இருக்குது. தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் ஐயா அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு, அரசு கல்லூரி இருக்குது இல்லைங்க, அதில் ஆசிரியர் பேராசிரியர் பணியிடங்கள் நிறைய நிரப்பப்படாமல் இருக்குது, முதல்வர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. எந்த அடிப்படையில் வந்து பண்ண போகிறீங்கிறது தான் கேள்வி. நிரந்தரமாக அவங்கள பணி செய்யணும். இப்போ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கன்சாலிடேட் பேமெண்ட்டு இது பண்ணுறாங்க. எப்படின்னாக்கா நேரத்தின் அடிப்படையில், நாளின் அடிப்படையில் 15,000 16,000ன்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் யார் இப்போ அந்த உத்தரவு கொடுக்குறாங்கன்னா, உலக வங்கி, அதாவது WTOன்னு சொல்லுகின்ற உலக வர்த்தக கழகம், அதே மாதிரி வந்து IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, இவங்கெல்லாம் தான் இந்த உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கிறாங்க. எங்கேயோ இருந்து கொண்டு பல்வேறு நாடுகளின் அதிகாரத்தில், கொள்கை முடிவுகளில், அரசாங்க வேலைவாய்ப்புகளில் யாரா மூக்க நுழைக்கிறான்னா, இவன் தான் இந்த மூக்க நுழைச்சி இப்படியெல்லாம் பல்வேறு நாடுகளை ஆட்டி படைக்கிறான். அப்போ எங்களுக்கு எப்போ நிரந்தரமான அரசு பணிகளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க? ஒப்பந்த கூலிகளாகவும் அத்த கூலிகளாகவும் PhD வரையும் படித்தவங்களை அரசு கல்லூரியில் போட்டு நீங்கள் வந்து அடிமாட்டு சம்பளம் மாதிரி கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி நாம் கேட்கவில்லை. பாதிக்கப்பட்ட பேராசிரியர்களும் படித்த மக்களும் தான் கேட்கின்றார்கள். நம்ம அண்ணர்கார திருமாவளவன் அவர் பாருங்கள், இப்போ புதுசாக ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இதுக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியலை. தாவேகா தலைமையில் கூட்டணி உருவானால் விசிக இடம் வரும். ஏற்கனவே தான் விசிக நீங்கள் அதுக்கு கூட்டணியில் தானே இருக்கிறீங்க. இப்போ அவங்க மந்திரி சபையிலையும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தத்துவார்த்தமாக அரசியல் பூர்வமாக அண்ணன் விவாதிக்கிறாங்களாம். என்னென்னா, திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கான நெருக்கடி எங்கே வந்தது, எப்போது வந்தது, அதை ஏன் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் அறிவிக்கவில்லை என்று கேட்கிறவன் எனக்கு வேண்டும். எப்படின்னா அவங்க கட்சிக்காரங்களை கேட்குறாங்க, ஏன் கூட்டணியை விட்டு வெளியேறீங்க, எதற்காக வெளியேற்கிறீங்க அப்படின்னு. இந்த பாட்சா படத்தில் ஒரு சீன் மாதிரி எங்கே 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 எப்போது 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 அப்படிங்கிறது மாதிரி இப்போ அவர் கேட்குறாரு. அதே மாதிரி அதிமுக கூவி கூவி அழைத்தது என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் ஏன் நீங்கள் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிற தம்பிகள் நமக்கு வேண்டும். அதுதான் ஆளுமை, அதுதான் தலைமைத்துவம் அப்படின்றாரு. நீங்கள் ஏற்கனவே ஒரு புத்தகம் அமைப்பாய் திரள்வோம் என்று எழுதினீங்க. உங்கள் கட்சிக்காரங்க எத்தனை பேர் அந்த புத்தகத்தை படிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. முதல்ல வன்னியரசு அண்ணன் ரவிக்குமாரும் படித்தாங்களா என்னன்னு தெரியலை. ஏன்னா நீங்கள் கட்சிக்காரவங்களை, உங்கள் கேடர்ஸை வந்து அரசியல் படுத்தாமல் அமைப்பாய் திரள்வோங்கிறது நல்ல புத்தகம்தான். ஒரு அமைப்பை எப்படி வந்து ஒரு கட்சியை உருவாக்குவது, அமைப்பாக எப்படி திரள்வது, எப்படி அவங்கள அரசியல் படுத்துவது, எப்படி மக்களுக்காக சமரசம் இல்லாமல் போராடுவது அப்படின்னு ஒரு சித்தாந்த ரீதியாக நல்ல புத்தகம் எழுதியிருந்தீங்க. ஆனால் அதன்படி உங்கள் அமைப்பு இல்லையேன்னு கண்கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் போல இப்போ நீங்கள் புலம்புறதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்றுதான் கேட்க தோன்றுகின்றது. அகலாய்வுத்துறையில் இன்னொரு புதிய பாய்ச்சல் நடந்திருக்கின்றது. எப்படி வந்து கீழடி அகலாய்வுங்கிறது வந்து தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகம், அறிவியல், தொழில்நுட்பம், விஞ்ஞானம் இப்படியெல்லாம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொன்மை வாய்ந்ததுடா அப்படின்னு
கீழடி ஆய்விற்கு பிறகு இப்போ தான் உலகம் நம்மளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்தது பூரா இலக்கிய ஆதாரங்களே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவங்க இலக்கியங்களை வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வரலாற்று ஆதாரம் தமிழர்களுக்கு எங்கே பார்க்குது? உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி, உலகத்தில் தோன்றிய முதல் இனம் தமிழினம், உலகத்தில் தோன்றிய முதல் இடம் தமிழ் நிலப்பரப்பு, குமரி கண்டம், லெமுரியா கண்டம், அப்படி இப்படின்னெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, இதெல்லாம் அறிவியலுக்கு அகலாய்வுக்கு எதிரானது அப்படின்னு நீங்கள் சும்மா டுபாக்கூர் விடாதீங்கன்னு நீங்கள் சொன்ன பொழுதுதான் கீழடி ஆய்வு புரட்டி போட்டது. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் அகலாய்வு, அரிக்கமேடு அகலாய்வு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனைக்கோட்டை அகலாய்வு, இதன் தொடர்ச்சியாக இப்போ தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகலாய்வில் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கிணறு கிடச்சிருக்கு. அந்த கிணத்துக்கு படிக்கட்டெல்லாம் இருந்திருக்கு. அந்த கிணத்தை ஒட்டி பக்கத்தில் சுடுகாடெல்லாம் இருந்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு நகர அமைப்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு பல்வேறு ஆய்வு முடிவுகளை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். வரவேற்கின்றோம். இன்னும் பல கட்ட அகலாய்வுகள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பண்ணீங்கன்னாக்க இந்த உலகத்திலே தோன்றிய முதல் மாந்தன் தமிழன் தான், முதல் மொழி தமிழ் தான், முதல் நிலம் தமிழ் நிலம்தான் அப்படின்னு பாவாணருடைய முடிவுக்கு எல்லாரும் நீங்கள் வந்துடுவீங்க. அதை நோக்கி தான் இந்த முடிவுகள்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். தாஜ்மஹாலா தேஜோ மகாலாயாவா அப்படின்னு ஒரு குண்டத்தூக்கி போட்டு குறைய 2015 வம்பெழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டினாங்களோ அதே போல் தாஜ்மஹால் இருந்த இடத்துல இந்து கோயில் இருந்துச்சு. அதை இப்போ நீங்கள் தாஜ்மஹாலை இடித்து போட்டு அந்த இடத்துல அந்த இந்து கோயிலை நோண்டி எடுங்க அப்படின்னு 2015 சும்மா அந்த இந்துத்துவவாதிகள் இவன் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்று உருவாக்கணும், ஒரு கலவரத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டிய போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நீதிபதிகள் இந்த மாதிரி மனுவெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, போங்கடா அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த கொடுமையெல்லாம் நம்ம எங்கெங்கே போய் சொல்லி தொலைக்கிறதா தெரியவில்லை. அதே போல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகக்கோப்பை கால்பந்தாட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது. நேற்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வெற்றியை நார்வே அடைந்திருக்கின்றது. உலகின் சாம்பியன், மிகச்சிறந்த உலக கால்பந்தாட்ட தரவரிசையில் முதல் இடத்துல இருக்கிற நாடு எந்த நாடு? பிரேசில். அந்த பிரேசில் நாடு 5 முறை உலகக்கோப்பையை வென்றிருக்குது. அந்த நாடு நேற்று காலிறுதி சுற்றில் சின்னஞ்சிறு நார்வேயிடம் நேற்று மன்ன கவிர்ச்சின்னு போட்டிருக்கிறாங்க. 3 கோல் வித்தியாசத்தில் அடித்து காலி பண்ணிடுச்சு நார்வே. அதுவும் எர்லிங் ஹாலண்ட்னு ஒருத்தர் இருக்கார், நல்ல உயரமான ஆள். அவர் எப்படி அடித்தாலும் கோலாயிருது பந்து. எப்படி மந்திரம் பண்ணுறாரா என்னன்னு தெரியல, சிறந்த ஆட்டக்காரர். ஆனால் இவ்வளவு பெரிய பிரேசில் நாட்டு அணியை 5 முறை உலகக்கோப்பை வென்ற அணியை கால இறுதியிலே மண்ணக்க வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நார்வே ஒரு மிகச்சிறந்த அணிதான் என்று சொல்ல தோன்றுகின்றது. மிகச்சிறந்த ஆட்டத்தை நேற்று வெளிப்படுத்தியதை இந்த பத்திரிகையில் செய்தியாக போட்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு முக்கிய செய்திகள் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக சிறகு வலையொலியை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க, பின்தொடருங்கள். உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, பெல் பொத்தானை அமைக்கி உறுதிப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.